ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தாசன் கோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பர்சனலி ஒரு ஃபிலிம் டைரி வச்சுக்கணுன்றது என்னோட ஆசை. அதாவது நான் எப்போ என்னென்ன படங்கள் பார்க்குறேனோ அது எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டுட்டு ஒவ்வொரு படத்தை பார்த்தப்போ அடுத்த படத்தை பற்றினோட என்னோட ரிவ்யூ என்ன, நான் எப்படி ஃபீல் பண்ணேன், இந்த விஷயங்களை எல்லாம் ஜேர்னல் பண்ணணுன்றது என்னோட ஆசை. ஸோ ஒரு 1 இயர் முன்னாடி இதுக்கு ஒரு ஆப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ல ஆல்ரெடி யூஸ் பண்றவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, விச் இஸ் லெட்டர் பாக்ஸ் டி. இந்த ஆப் பத்தி சொல்லணும்னா இதுல வந்து இது ஒரு கம்யூனிட்டி ஃபார் சினிமா லவர்ஸ். அந்த மாதிரி எல்லாமே எல்லா டைப் ஆஃப் சினிமா எடுக்கிறவங்க, சினிமா பிடிச்சவங்க, சினிமா பத்தி பேசணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதுல மெம்பர்ஸா இருப்பாங்க. த திங் இஸ், நான் 1 இயரா வந்துட்டு ஒவ்வொரு நாளும் இதுல வந்து டைரின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அந்த டைரியில் என்னன்னா, நீங்க என்னைக்கு எந்த படத்தை பார்த்தீங்களோ அந்த படத்தை செலக்ட் பண்ணி, நான் இன்னைக்கு இந்த படத்தை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் இதுக்கு இவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஒப்பீனியனே அதில் பதிவு பண்ணலாம். லைக் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் ரைட் அப் மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். எனக்கு இந்த கான்செப்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு 1 இயராக நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரீசெண்டாக என்ன தோணுச்சுன்னா, சரி இப்போ இந்த ஜான் 2025 இருந்து ஒவ்வொரு மாதமும் நான் அந்தந்த மந்த்துக்குள்ளே நான் பார்த்து முடித்த படங்கள், அது புதுசோ பழசோ, ஓடிடியில் பார்த்ததோ, தேட்டரில் பார்த்ததோ, இல்லை டவுன்லோட் பண்ணி பார்த்ததோ, எதுவாக இருந்தாலும் அந்த படத்தை பற்றி அந்த மாதம் நான் பார்த்த எவ்வளோ படமாக இருந்தாலும் சரி, அதை ஒரு கன்சாலிடேட்டடான ஒரு லிஸ்ட்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இப்போ நான் சும்மா இருக்கிறதுனால சரி அதை பற்றி பேசலாம். டு ஸ்டார்ட் வித் ஜான் 2025 ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட லெட்டர் பாக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஜான் மந்தில் வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த 12 ஃபிலிம்ஸ் பற்றின என்னோட ஒரு கன்சாலிடேட்டட் ரிவ்யூ தான் இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப லென்த்தாக போகாதுன்னு நான் நம்புகிறேன், பட் லெட்ஸ் ஹோப். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் பார்த்த படம் வந்து ஜான் 6 நான் பார்த்துருக்கேன். ஜான் 6 அன்னைக்கு 2 படம் பார்த்துருக்கேன். ஒன்று சொர்க்கவாசல், இன்னொன்று சொல்ல சிரிப்பாக இருக்குது, பட் நான் சொல்லும்போது உங்களுக்கு இது ஏன் புரியும். சொர்க்கவாசல் படத்தை பற்றி சொல்லணும்னா ஆர்ஜே பாலாஜியோட ஒரு டேரிங்கான ஃபிலிம்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல ஒரு மேக்கிங் அந்த படத்தில் ஃபீல் பண்ண முடிஞ்சது. வடச்சென்னைக்கு அப்புறமா அந்த ஜெயிலோட லைஃப்பை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக மைக்ரோஸ்கோப்பிக்காக வடச்சென்னை விட்ட சில டைமென்ஷன்ஸையும் இந்த டைரக்டர் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. ஸோ அந்த வகையில் சொர்க்கவாசல் எனக்கு ரொம்ப ராவான ஒரு படமாக பட்டுச்சு. அதுவும் ஆர்ஜே பாலாஜி இப்படி ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணது, அதை அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்கன்றதே எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அது போக டெக்னிக்காலிட்டிஸ், லாஜிக் வைஸ் எல்லாமே சரியாக இருந்துச்சு. பட் எனக்கு சில இடங்கள்ல இந்த படம் வந்து ஒரு மெயின் ஃப்ளோவை விட்டு விலகி ஓடுது. ஹீரோவோட பர்பஸ் என்ன, அவன் எதுக்காக உள்ள இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் விலகி டீவியேட் ஆகி போயிட்டு இருந்தனால, அண்ட் மோரோவர் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ், டூ மச் பேக்கிங், இன்க்ளூடிங் செல்வராகவன் சார், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் உள்ள இருந்தனால யாரை எங்க ஃபாலோ பண்றதுன்னு தெரியல. யாரை இவங்க டிவைனாக ட்ரை பண்றாங்க, யார் இங்க புரோட்டகனிஸ்ட், யார் இங்க ஆன்டகனிஸ்ட்ன்றதே ஒரு கட்டத்துல மிக்சட் ஆயிருந்ததுனால யாரு நல்லவன் யாரு கெட்டவன்றது நம்மளால டிசைட் பண்ண முடியல. அப்கோர்ஸ் எல்லாருமே கிரேயா தான் இருக்காங்க, பட் யாரோட மோட்டிவுமே சரியா நமக்கு சீட் ஆகாதனால எனக்கு இந்த படத்தை ஓவராலா ஒரு நல்ல படம் சொல்ல முடியல, பட் ஒர்த் வைல் வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு படம் நான் சொன்னது வந்துட்டு தர்மதுரை. நான் ஆக்சுவலா தர்மதுரையை வந்து செக்மெண்ட்ஸா தான் பார்த்துருக்கேன் இது வரைக்குமே லைஃப்ல. ஃபுல்லா 2016 வந்து 17 வந்த படம் நினைக்கிறேன். ஆனா இன்னுமே தர்மதுரை ஒரு ஃபுல் சிட்டிங்ல நான் பார்த்ததே கிடையாது. ஆனா எல்லா சீன்ஸுமே எனக்கு தெரியும். தமிழ்ச்செல்வி போர்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு சுபா போர்ஷன் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி வர அந்த காலேஜ் லவ் போர்ஷன் ஆகட்டும், எல்லாமே எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு கோர்வையா அந்த படத்தை பார்க்கறதுக்கான சான்ஸ் எனக்கு இந்த ஜனவரியில தான் கிடைச்சது. ஒரு வகையில் அவமானமா தான் இருக்கு, பட் ஸ்டில் தர்மதுரை இந்த மாசம் நான் பார்த்து முடிச்சது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலா ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஒரு கம்ப்ளீட்டான ஃபீலிங் கொடுத்துச்சு. அடிக்கடி நிறைய பேர் போடுவாங்க 5 years ஆஃப் தர்மதுரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த படத்தை ஒரு கோர்வையா பார்க்குறப்ப ஒரு மனிதத்தை பத்தி பேசுற ஒரு படம், ஒரு மனிதனோட ஜேர்னியை மணிரத்னத்துக்கு அப்புறம் இவ்வளோ நேர்த்தியா காமிச்ச ஒரு படம்னா இது. அது ஒரு காமன் மேனோட ஜேர்னியை. நெக்ஸ்ட் வந்து ஜான் 8 ஐடென்டிட்டி வந்து மலையாளம் படம், எல்லாருக்குமே தெரியும். டொவினோ தாமஸ் மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அந்த படத்தை நான் தியேட்டர்ல பார்த்தேன், ஹுசூர்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ அந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் த்ரில்லர். அந்த படத்துல ஸ்டோரியை விட்டுருங்க, ஸ்டோரியும் நல்ல ஸ்டோரி தான், பயங்கரமா ஒரு கிரிப்பிங்கான ஸ்டோரி. அந்த ஸ்டோரி நீங்க சொன்னாலே அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அவ்வளோ கூர்ந்து கவனிக்கிற அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மேக்கிங் வந்து அதை ஓவர்டேக் பண்ணிருச்சு. நிறைய சீன்ஸ் வந்துட்டு மலையாளத்துல ஒரு நெக்ஸ்ட் லீகுக்கு எடுத்துட்டு போயிருந்துச்சு. ஏன்னா மலையாளம் சினிமானாலே நம்ம ஜென்ரலா என்ன நினைப்போம், ஒரு லோ காஸ்ட் பட்ஜெட்ல, மினிமலிஸ்டிக் ஃப்ரேம்ஸ்ல, மினிமல் ஆர்டிஸ்ட்ல, லோ சேலரியில ஒரு கண்டெய்னான ஃபிலிமை கொடுத்து அதுல மோஸ்ட் ஆஃப் த படங்கள் அந்த ROI எடுத்துடும்.
சில படங்கள் பிளாக் பஸ்டர் ஆயிடும், லைக் மஞ்சுபெல் பாய்ஸ். பட்ஜெட் அளவு என்னன்னு தெரியல இந்த படத்துக்கு. ஆனா இந்த படத்தோட அந்த குவாலிட்டி இருக்குல்ல, ஸ்க்ரீன்ல கன்சியூம் பண்றப்ப அந்த குவாலிட்டி, அவங்க செட் பண்ணியிருந்த அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஃப்ரேமிங், சேசிங் சீன்ஸ், அதுல கேமரா ஒர்க் பயங்கரமா இருந்துச்சு. சும்மா நார்மலா ட்ரிவாண்ட்ரம்ல நடக்கிற ஒரு கதை மாதிரி, ஒரு அபார்ட்மெண்ட் குள்ள நடக்கிற மாதிரி ஒரு கதை தான். மோஸ்ட்லி அபார்ட்மெண்ட், லைவ் லொகேஷன்ஸ், போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் யூஸ் பண்ணி இந்த லைட்டிங் எல்லாமே நல்ல ஒரு டார்க்கா, கலர் பேலட்ஸ்லாம் ரொம்ப சூஸியா செலக்ட் பண்ணி, அவங்க போடுற காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், அவங்க அவங்க யூஸ் பண்ற கேட்ஜெட்ஸ், க்ளோஸ்அப்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. மேக்கிங் வைஸ் ரொம்ப அந்த படம் பிடிச்சது. கதையுமே சூப்பரான கதை. பட் ஆனா கடைசியில தான் அந்த கதையோட கண்டென்ட்டே ஃபுல்லா அடங்கி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃபுல்லாவே வந்துட்டு அந்த வில்லனோட மோட்டிவ் என்னன்னு தெரியல. அந்த மலையாள படத்துல சொல்லுவாங்க இல்லையா, 2.5 மணி நேரம் படத்துல 2 மணி நேரம் சும்மா தான் இருப்போம், கடைசி 1/2 மணி நேரத்துக்குள்ள தான் கதைக்கு போவாங்க. அதே மாதிரியான படம் தான் இது. வில்லனோட மோட்டிவ் என்னங்கிறது நமக்கு லாஸ்ட் 30 மினிட்ஸ்லாம் தெரிய வருதுன்றதுனால கொஞ்சம் டிராகியா ஃபீல் ஆச்சு அந்த ஃபர்ஸ்ட் 2. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ்ல நடக்கிற சம்பவங்களுமே உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்க்ரீன்ல காமிச்சிருப்பாங்க. வெரி குட் ஸ்க்ரீன் பிளே ஆக்சுவலா. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நம்ம இதை நிறைய பாயிண்ட்ல அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். பட் இந்த ஒரு அந்த ஒரு ஒருத்தனை எரிப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. அண்ட் இட் மேட் சம் இம்பாக்ட் ஆன் த ஸ்கிரிப்ட் ஆல்சோ. நெக்ஸ்ட் வந்து ஜான் 10th அதோமுகம். ஓ வாவ், அதோமுகம் வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன். புக்மைஷுவலா என்னென்ன படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எவ்ரி Thursday ஆர் Friday நான் செக் பண்ணுவேன். ஆனா இந்த படம் வந்தது வந்து தெரிஞ்சது. ஆனா நிறைய பேர் இதை அப்ரிஷியேட் பண்ணல. இதை ஒரு மாதிரி ஒரு அண்டர்ரேட்டட் படமாவே இதை கன்வெர்ட் பண்ணி விட்டாங்க. படம் வந்து நான் சும்மா டவுன்லோட் பண்ணி தான் பார்க்க ஆரம்பிச்சேன். 2 hours and 10 minutes 5 minutes தான், ரொம்ப பெரிய படம்லாம் கிடையாது. பார்க்க ஆரம்பிச்சேன். ஸ்லோ பை ஸ்லோ அந்த ஹிடன் ஃபேஸுங்கிற ஒரு ஆப்பை வச்சு, இப்போ அந்த லவ் ஸ்டோரி, லவ் டுடே படம் பிரதீப் அவர் பண்ணதுல வந்துட்டு அந்த ஆப்பை வச்சு ஒரு கதை எழுதியிருப்போம். ஆப் லாக்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்செப்ட் வச்சு ஒரு கதையை டெவலப் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் ஹிடன் ஃபேஸுங்கிற ஒரு ஆப்பை வச்சு அதை வச்சு எப்படி அதை சுற்றி ஒரு கிரைம் ஸ்டோரி பில்ட் பண்ணி, அந்த கிரைம் ஸ்டோரியை நோக்கி நம்ம உள்ள போயிட்டு இருக்கிறப்ப இல்லை திஸ் இஸ் அ கிரைம் வேர்ல்டுங்கிற மாதிரி, அதாவது ஹீரோவே ஒரு கிரைம் வேர்ல்டுக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கான்ற ஒரு கான்செப்ட்ல எடுத்துட்டு போனது சூப்பரா இருந்துச்சு. அந்த பேனை பெருமாளாக்குற மாதிரின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, சின்ன விஷயத்துல ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் துப்பறிவாளன் படத்துல நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. துப்பறிவாளன் படத்துல அந்த சின்ன நாய்க்குட்டி செத்து போனதுல இருந்து அந்த கதை ஆரம்பிக்கும். ஆனா போக 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 பாத்தீங்கன்னா அது கடைசியில போய் பார்த்தா அந்த வில்லனுக்கே ஆப்படிக்கிற மாதிரி போயிடும். அதான் கிளைமேக்ஸ்ல அந்த வில்லன் சொல்ற மாதிரி, எவ்வளவு மனுஷங்களை கொண்டேன் நான் மாட்டல, ஆனா உன்னோட ஒரே ஒரு நாய்க்குட்டியை கொண்டேன் நான் மாட்டிக்கிட்டேன் சாரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த கதையும். ஒரு சின்ன ஒரு ஆப், அதாவது தன்னோட ஒய்ஃப் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அவங்க போன்ல ஒரு ஆப் ஏத்துற ஹஸ்பண்டுக்கு அவருக்கே சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி, ஷாக்கிங்கா ஆகுற மாதிரி நிறைய ரிவலேஷன்ஸ் நடக்குது. அதெல்லாம் என்ன, கடைசி அந்த ஹீரோ எதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு, அது முடிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு சூப்பரா முடிச்சிருந்தாங்க. கடைசியில பார்ட் 2க்கும் லீவ் கொடுத்துருந்தாங்க, விச் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். எனக்கு நான் ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அதை சஜஸ்ட் பண்ணேன், இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணி, எல்லாருமே வந்துட்டு சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் தமிழ்ல வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் த்ரில்லர் வந்து தமிழ்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சம்மர் மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். அடுத்து மதகஜராஜா Jan 17th. ஆமா, இது வந்து பொங்கலுக்கு நான் என்னோட ஒய்ஃப் ஊருக்கு போயிருந்தப்ப நானும் அவளோட கசின்ஸும் சேர்ந்து இந்த படத்துக்கு போயிருந்தோம். போனப்ப நான் நைட் ஷோ போயிருந்தோம். எனக்கு தெரியும் இந்த படம் வந்து இட்ஸ் கோனா பி மசாலா த்ரில்லர், ஒரு மசாலா என்டர்டைனராக தான் இருக்க போகுது. சுந்தர் சியோட அந்த ஆம்பலை அப்புறம் கலகலப்பு அந்த டைம்ல ஜான்ரால தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுமே நான் ஒரு மாதிரி ப்ரீ கன்சீவ்டாக தான் உள்ள போனேன். நான் என்ன எதிர்பார்த்தனோ ஐ வாஸ் ஏபிள் டு சீ தட். அந்த ஃபிலிம் அஃப்கோர்ஸ் நிறைய ஆப்ஜெக்டிஃபிகேஷன், டபுள் மீனிங் வசனங்கள், அப்புறம் டைரக்டாவே ஸ்லட்சியம் பண்றது, அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. பட் ஒரு என்டர்டெய்னரா பாக்குறப்போ, ஒரு கதையா பாக்குறப்ப ஒன் சைடடா ஹீரோ ஜெயிக்கிற மாதிரியான ஒரு கதை தான் இது. பட் எனக்கு அந்த சங்கர் சாருக்கு ஒரு மீம் போட்டிருந்தாங்க, அப் டு டேட்டா இருக்கணும்னு நினைச்சு இந்தியன் 2 எடுத்தேன், அது ஓடல, ஆனா அவுட் டேட்டடா வந்த மதகஜராஜாவை ஓட வைக்கிறீங்க, என்னடா கான்செப்ட் அது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு அந்த ஷாக் தான் இருந்துச்சு, எப்படி இந்த படம் இவ்வளவு சூப்பரா ஓடிச்சுன்னு எனக்கு தெரியல. மேபி விஷால் வந்து அந்த ஒரு பிரைம் விஷால் இருக்காரு தெரியுமா, நம்ம விஷாலோட அந்த பிரைம் டைம்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த 6 பேக் வச்ச டைம், 6 பேக் கேரால விஷால்னு ஒரு சில படங்கள் வரிசையா வந்துருச்சு, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. தீராத விளையாட்டு பிள்ளை, சமரு, அப்புறம் பட்டத்து யானை, அந்த மாதிரியான அந்த ஜோன்ல வந்து விஷால் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா, ரொம்ப ஒரு ஸ்ட்ரீட் பாயா செமையா இருப்பாரு. டான்ஸ் ஆகட்டும், பாட்டாகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலயுமே புகுந்து விளையாடுற மாதிரி இருப்பாரு. வெடி அந்த மாதிரி டைம்ல வந்த படங்கள். ஸோ அந்த 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 டைம் டிராவல் மாதிரி இருந்துச்சு அந்த படம். ஒரு ரிவ்யூர் கூட சொல்லியிருப்பாங்க, அவங்க வந்து பட்டன் ஃபோன்ல பேசிக்கிறாங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோனே ஆட்டிங்க உள்ள. அதை பார்க்கும்போது தான் ஓகே, இது வந்து 2010க்கு முன்னாடி எடுத்த ஒரு படம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருந்துச்சு. ஓகே, ஓவராலா வந்துட்டு எங்கேயுமே போர் அடிக்கல.
வழக்கம் போல சுந்தர் சி டைப் ஆஃப் அந்த ஸ்லாப்ஸ்டிக் காமெடியிலேயே வந்து நல்லா கொண்டு போயிருந்தாரு. நம்ம மிஸ் பண்ற நிறைய சினிமா ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு ஒன்ஸ் அகைன் ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. லைக் மனோபாலா சார், அப்புறம் இன்னும் 2 3 பேர், சாரி நேம் மறந்து போச்சு. ஸோ அவங்களெல்லாம் பார்த்து ஒரு பிக் ஸ்க்ரீன்ல என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஆவரேஜான படம், பட் பீப்புள் மேட் இட் அ பிளாக் பஸ்டர். நெக்ஸ்ட் வந்து Jan 21 காதலிக்க நேரமில்லையா. ஸோ காதலிக்க நேரமில்லை வந்துட்டு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஏன்னா அது பேசின அந்த ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் ஆகட்டும், அந்த அந்த நித்யா மேனனோட கேரக்டர், அந்த டெப்த் இட் ஹோல்ட்ஸ்ல பயங்கரமா இருந்துச்சு. இப்படி ஒரு ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கான கேரக்டர் வந்துட்டு நான் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ போல்டா அப்பா அம்மா கிட்டேயே ரெபலா பிஹேவ் பண்ணி, ஒரு சொசைட்டியோட நார்ம்ஸையே கொஸ்டின் பண்ணி, ஒரு லைஃப் பார்ட்னர் கிட்ட போய் அவன் டிச் பண்றப்ப அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எழுதியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே, அது ஒரு ஃபேமிலி நம்மளோட கண்டெம்பரரி ஃபேமிலி ஆடியன்ஸை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக சில விஷயங்கள் இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் எனக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப கிராண்டடா எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு வந்து சரியா சீட் ஆகல. தே குட் ஹவ் கிவன் they could have put some more effort to rectify that and make the screenplay more interesting in the second half. அது மட்டும் தான் எனக்கு பட்டுச்சு. ஜெயம் ரவியே வந்துட்டு ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க நித்யா மேனன். அதுதான் என்னோட ஃப்ராங்க் ரிவ்யூவா சொல்லணும். அதுதான் இந்த ஃபிலிம் இஸ் ஆல் அபவுட் நித்யா மேனன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபீமேல் சென்ட்ரிக் கதைகள் வந்துட்டு இப்போ நயன்தாரா அவங்க நடிச்சிட்டு இருந்த அந்த படங்களுக்கு அப்புறமா ரொம்ப கம்மியாச்சு. இப்போ அருவி அந்த எரா ஃபிலிம்ஸ்ல வந்துட்டு இந்த படத்தையும் நம்ம அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தான் அந்த மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பாலி ஷெட்டிங்கிற அந்த படம் பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த படமே அதோட கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் த ஐடியாலஜி விச் போத் த உமன் ப்ரொட்டகனிஸ்ட்ஸ் கேரி இன் தேர் மைண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த படமும் இந்த படமும் ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஐடியாலஜி வைஸ் 2 படமும் ஓரளவுக்கு சேமாக தான் இருந்துச்சு. ஐ லைக் போத் ஆஃப் தம். நெக்ஸ்ட் வந்து Jan 23. Jan 23 வந்து நான் 2 படம் பார்த்துருக்கேன். வீக்கெண்டுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒன்று வந்து ஆல் வி இமேஜின் இஸ் லைட், அந்த மலையாளம் ஃபிலிம், அண்ட் கொஹீரன்ஸ் வந்து இட்ஸ் அன் இங்கிலீஷ் ஃபிலிம். ஆல் வி இமேஜின் இஸ் லைட் நான் ஏன் பார்த்தேன்னா, ஐ காட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஆல் த சினிமா கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் பேடி எல்லாருமே வந்துட்டு எனக்கு அவங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு பெரிய ஹைப் இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் இட் ஒன் மெனி அவார்ட்ஸ் ஆல்சோ அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால சூஸ் டு அது என்னன்னு அது அப்படி என்ன அந்த படத்தில் இருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்னு தான் பார்த்தேன். எனக்கு இது வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம், ரொம்ப ரொம்ப ரியலாக லைவாக ஷூட் பண்ண ஒரு ஃபிலிம். எனக்கு அந்த படம் பெருசாக ஒர்க் ஆகலை. பிகாஸ் இட் ஹேட் மெனி லேயர்ஸ். என்னால் வந்துட்டு அந்த லேயர் என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஒரு பையனாக அதை பார்க்குறப்ப எனக்கு கரெக்டாக அவங்க என்ன சொல்ல வராங்க, அந்த அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறது என்னால் கரெக்டாக புரிஞ்சுக்க முடியல. 2-3 டிஃப்ரெண்ட் ஏஜஸில் இருக்கிற லேடிஸ் பற்றின கதை இது. ஒரு 20 to 30 இருக்கிறவங்க, ஒரு 30 to 40 இருக்கிறவங்க, ஒரு 50 மேலே இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 3 பேரும் ஒரு மும்பையில் வந்து வேற ஜாப்ஸில் வசிக்கிறாங்க, ஆனால் சேம் என்விரான்மெண்ட். அப்போ அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில கசப்பான சம்பவங்கள், அது வந்து எப்படி ஒருத்தர் எப்படி லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கலி இந்த கதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எண்டிங் எதுவுமே கிடையாது. இட் இஸ் லைக் நம்ம அவங்க கூட இருந்து அவங்களோட லைஃப்பை வந்து ஒரு 2-3 months கூடயே இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு படம் தான் அது. பார்க்கறதுக்கு அவங்க லைஃப்பை நம்மளால கூட இருந்து பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஆனால் என்ன சொல்ல வராங்க, ஃபைனலி த மோட்டிவ் ஆஃப் த ஃபிலிம் என்னங்கிறது என்னால் சரியாக கன்சியூம் பண்ணிக்க முடியல. இட்ஸ் மை பேட் லக் அப்படின்னு தான் சொல்கிறேன். பட் நிறைய பேர் இந்த படத்துக்கு நல்ல ஒரு கிரிட்டிக் கொடுத்துருந்தாங்க. ஐ லைக் இட். அந்த மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் 5D கேமராவில் அந்த நைட் ஷாட்ஸு, லைட்ஸே இல்லாமல் ரொம்ப நேச்சுரலிஸ்டிக்காக, மேக்கப் இல்லாமல், சுத்தமாக காஸ்டியூம்ஸ் எல்லாம் பெருசாக ரொம்ப கிராண்டியராக இல்லாமல், ரொம்ப ரியலிஸ்டிக்காக, எல்லாமே லைவ் லொக்கேஷன்ஸ், 90% லைவ் லொக்கேஷன்ஸ் தான், இல்லை 100% லைவ் லொக்கேஷன்ஸ் தான். எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக சேர்த்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ மேக்கிங் வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்ன சொல்ல வந்துச்சுங்கிறது எனக்கு புரியல. அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து கொஹீரன்ஸ் படம் நான் ஏன் பார்க்கணும்னு நினச்சேன்னா, இது ஆல்மோஸ்ட் 10 years 15 yearsக்கு முன்னாடி வந்த படம். ஆனால் ஏன் பார்க்கணும்னு நினச்சேன்னா, அதுக்கு முன்னாடி பிளாக் படம் பார்த்துருந்தேன், நம்ம ஜீவா நடிச்சிருந்தது. அந்த பிளாக் தியேட்டரில் பார்த்துட்டு அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் அண்ட் அந்த டைம் லைன் ஓவர்லாப்பிங் கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ தான் சொன்னாங்க பிளாக் வந்து கொஹீரன்ஸோட இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயராக எடுத்திருக்காங்கன்னா அப்போ அந்த படம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ற ஒரு நோஷனோட தான் நான் அந்த படத்தை போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். கொஹீரன்ஸ் வந்து அதே மாதிரி தான். அந்த படத்தில் பிளாக்ல வந்துட்டு 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்களா, கொஹீரன்ஸ்ல வந்து ஒரு 7-8 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இங்கே எப்படி ஒரு கப்பல் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய் மூவ் இன் ஆகுறாங்களோ, அதே மாதிரி அந்த ஒரு 8 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கெட் டுகெதர் கொண்டாடுவாங்க. இதே மாதிரி ஒரு ரோ ஹவுஸ் இருக்கும். இங்கே அந்த ஜெயண்ட் மூன் கான்செப்ட் வர மாதிரி அங்கேயும் அந்த ஷூட்டிங் ஸ்டார் ஏதோ பாஸ் ஆகும். அப்போ பாஸ் ஆகுறப்ப இவங்க ஒவ்வொருத்தரா இவங்களுக்குள்ள அந்த வீட்டில் ஒவ்வொரு ஸ்ட்ரேஞ்ச் ஈவெண்ட்ஸாக நடக்க ஆரம்பிக்கும்.
ஃபைனலி எப்படி எல்லாம் முடியுது அப்படிங்கிறது தான் இந்த கதையும். இதுல வந்து 2 ஜீவா 3 பிரியா பவானி சங்கர் வர மாதிரி அங்கேயும் வந்துட்டு ஒவ்வொருத்தருமே 2 பேரா வருவாங்க. ஒரு கட்டத்துல நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப குறுக்கடா இருக்கும். இந்த கிரேசி மோகன் ஸ்கிரீன் பிளே மாதிரி ரொம்ப குறுக்கடா எல்லா கேரக்டர்ஸும் கடைசியில வந்து யாரு எங்கன்றதே மறந்துடுவோம். அதாவது 2 ஜான் 2 ரெபேக்கா அந்த மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. கடைசியா நான் முடிச்சிருந்த விட ஒரு ஓப்பன் எண்டிங்கா விட்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிளாக்லையும் சரி அதுலயும் சரி அந்த யார் நல்லவன் யாரு கெட்டவன் யார் உயிரோட இருக்கா இவன் எந்த டைம்லைன்ல இருந்து வந்தான் அப்படிங்கறத நம்ம ஆடியன்ஸ் கிட்டே விட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெரி வெல் மேட் ஃபிலிம். அது ரொம்ப அந்த மாநாடு மாதிரி நிறைய லூப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொன்றுக்குமே லாஜிக்கலா க்ளோஸ் பண்றதுன்னு இருக்குல்ல, அதே தான் இங்க ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 26 குடும்பஸ்தன் Jan 26. ஆமா, ரிபப்ளிக் டேக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. குடும்பஸ்தன் வாஸ் அ கம்ப்ளீட்லி வெல் பேக்ட் என்டர்டெய்னர்னு சொல்லலாம். நக்கலைட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல். நக்கலைட்ஸ் வந்து நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். லைக் அவங்க பேக் டு ஸ்கூல், அப்புறம் அலுமினாட்டிஸ், பேக் டு ஹாஸ்டல் எல்லா சீரீஸுமே நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஒவ்வொரு கேரக்டருமே எனக்கு மைண்ட்ல நிற்கல. இந்த கெமிஸ்ட்ரி சார் ஆகட்டும், தமிழ் ஐயா ஆகட்டும், இங்கிலீஷ் சார் ஆகட்டும், எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாருமே வேற வேற சில படங்கள்ல பார்த்துருக்கேன். பட் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல இருந்து பிளேயர்ஸை கூட்டிட்டு வந்து ஒரு கேம் ஆடின மாதிரி இருந்துச்சு அந்த குடும்பஸ்தன் படம் வந்துட்டு. நிறைய 99% கேரக்டர்ஸ் அவங்க நக்கலைட்ஸ்ல இருந்தவங்க தான். மணிகண்டன் தான் அந்த யூனிவர்ஸ்குள்ள அந்த நக்கலைட்ஸ் ஃபேமிலிக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஹி ஜெல்ட் இன் வெரி சீம்லெஸ்லி. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கொங்கு ஸ்லாங் எடுத்த விதமாகட்டும், ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் அவர் ரியாக்ட் பண்ற விதமாகட்டும், அவங்க அந்த நக்கலைட்ஸ்க்கே உண்டான ஒரு சிக்னேச்சர் ஹியூமர் ஸ்டைல் உண்டு. அதை வந்து பிரசன்னா பாலச்சந்திரன் அவர் தான் அந்த படத்துக்கு ரைட்டர். அவர் சூப்பரா புல் ஆஃப் பண்ணியிருந்தாரு. சரியான ரைட்டிங். இது எங்கேயுமே ஸ்லோ ஆகுற விஷயமே கிடையாது. ஃபுல்லாவே வந்துட்டு அவனுக்கு வேலை போற விஷயத்த ஆரம்பிச்சு அதை எப்படி டேக்கிள் பண்றான், அதுக்கு அதை வீட்டுல மறைக்கிறதுக்காக சொன்ன பொய் வந்து எப்படி பொய் மேல போய் குட்டியா போட்டு கடைசியில அது எங்க வந்து முடியுது. கடைசியில ஒரு ஆண் வந்து ஒரு குடும்ப தலைவனா இருக்கான்னா அவன்கிட்ட இருந்து அந்த குடும்பம் என்ன எதிர்பார்க்குது, அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க என்ன வெறும் ஒரு காசு சம்பாதிக்கிற மெஷினை தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு எமோஷன்ஸ் உண்டு, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறது நினைக்கல. நான் கஷ்டப்படுறப்ப கஷ்டப்படுறேன்னு விட்டீங்க, நான் காசு கொடுக்குறப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப என்னோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு மேட்டரே இல்லை, நான் கொடுக்குற காசு தான் உங்களுக்கு மேட்டருங்கிற மாதிரி ஒரு நல்ல எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு மெசேஜை கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஃபைனலி ஹியூமருமே நிறைய இடங்கள்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் கேஸ்ட்டை பத்தி பேசின அவங்க விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பந்தி பரிமாறுறப்ப என்ன தம்பி எஸ்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கேட்டுறீங்க மேடம். ஓகே நான் கூட நீங்க வெளிப்படையா போட்டு வந்துட்டீங்களோ நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார்ந்து அந்த மணிகண்டரோட ஒய்ஃபை குத்தி காட்டுறது. கடைசியில அந்த கார்ல போறப்ப அந்த பிரெக்னன்சிக்காக டெலிவரிக்காக கூட்டு போயிட்டு இருக்கிறப்ப அந்த ரஷ்ல கூட இந்த வழியை கூட பொறுத்துக்கலாம், ஆனா 1000 வருஷமா நீங்க எங்களுக்கு கொடுத்த வழியை எப்படி நான் பொறுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கிற கேள்வி ஆகட்டும், எல்லாமே வந்து பிரசன்னாவோட ரைட்டிங் வந்து அங்க பயங்கர பீக்கா இருந்துச்சு. அந்த கேஸ்ட் சிஸ்டத்தை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறதுங்கிற விஷயம் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்டிங் இந்த இன்டர் கேஸ்ட் மேரேஜ்ல இருந்து டில் த கிளைமேக்ஸ் அங்கங்க எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்பேஸ் கிடைச்சதோ கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிற சிவாஜிங்கிற மாதிரி சூப்பரா டெலிவர் பண்ணியிருந்தாரு. ஸோ ரொம்ப ரெஸ்பான்சிபிளா அந்த படம் இருந்துச்சு. எல்லாம் நிறைய சொசைட்டில நடக்கிற நிறைய விஷயங்களை டச் பண்ணி அந்த மாமா மருமக ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு டச் பண்ணி அண்ட் அஃப்கோர்ஸ் குரு சோமசுந்தரம் அவரோட பர்ஃபார்மன்ஸும் இட் வாஸ் டாப் நாச். பயங்கரமா பண்ணியிருந்தாரு. ஒரு இன்ஃபீரியரான ஆளு அதை மறைக்கிறதுக்காக அடுத்தவன் காலை பிடிச்சி வாழ்ந்துடலாம்னு நினைக்கிற ஒரு ஆளு கடைசியில் அவன் காலாலேயே நசுங்கி போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப அவன் என்னவா மாறுறாங்கிற பாயிண்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. எல்லாரோட கேரக்டர் ஆர்க்குமே நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து Jan 29 ஸ்மைல் மேன் படம் பார்த்துருக்கேன். ஸ்மைல் மேன் வந்து ஒரு ஹாஃப் குக்டு படமா எனக்கு தோணுச்சு. ஏன்னா நடிச்சிருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆர்டிஸ்ட். சரத்குமார் சார், இவரு நம்ம மெட்ராஸ் அன்பு, கலையரசன், அப்புறம் எல்லாருமே வந்து பயங்கரமான கேஸ்டிங்கா இருந்துச்சு. அந்தந்த ரோலுக்கு இவங்களாலதான் பண்ண முடியுங்கிற அளவுக்கு வெல் செலக்டடா இருந்தாங்க. அந்த வெல் டன் கேஸ்டிங் சொல்லலாம். அப்புறம் அந்த இவர் கூட சரத்குமார் கூட வர்ற அவரோட கொலீக் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லாருமே வந்து சூப்பரா கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரிப்டுமே நல்ல ஸ்கிரிப்ட். சீரியல் கில்லிங்னாலே ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்க்கு உள்ள போகும்போதே அவங்களுக்கு தெரியும் வாட் டு எக்ஸ்பெக்ட் அண்ட் வாட் நாட் டு எக்ஸ்பெக்ட்ன்றது தெரியும். ஆனா இந்த படம் அந்த ராட்சசன் மாதிரி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அவர் சைக்கோ மாதிரி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த படங்கள்ல இருந்த அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து இந்த படங்கள்ல இல்லை. த ஆன்டகனிஸ்ட் வாண்ட்ஸ் டு டெல் சம்திங் டு சரத்குமார்ஸ் கேரக்டர். ஆனா அந்த எதுக்காக அந்த இவ்வளத்தையும் அவன் பண்றான்னு சொல்ற ஒரு விஷயம் வந்துட்டு என்னமோ ஒர்க் அவுட் ஆகல. ஆக்சுவலா இந்த படத்தோட ரைட்டிங் வந்துட்டு எனக்கு நவம்பர் ஸ்டோரின்னு ஒரு சீரீஸ் பார்த்துருப்பீங்க, அதுல பசுபதி ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அந்த
ஒரு சர்ஜினா படிக்கிற பையன் சர்ஜின் ஆக முடியல, ஃபாரன்சிக் உள்ள போயிடும். எனக்கு அதுதான் வேணும், ஆனா எனக்கு இதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் லெவல்ல அவருக்கு வந்துட்டு அந்த உணர்ச்சி இல்லாம அந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ள போவாரு. அதே தான் கிட்டத்தட்ட கலையரசனுக்கு இந்த படத்துல இருக்கிற அந்த ட்ராமா எப்படி வெடிக்குது, அது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிளாஷ்பேக் ஆரம்பிக்குது. ஆனா அது வந்து எங்கேயும் சரியா சீட் ஆகல. அண்ட் லாஜிக் வைஸ் நிறைய பிரச்சனைகள் படத்துல இவ்வளவு பேர் இருந்தும் படம் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு அந்த பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் நடக்கிறப்ப அந்த ப்ரோட்டகனிஸ்ட் என்ன ஃபீல் பண்றாங்களோ வி ஷுட் ஆல்சோ பி ஏபிள் டு ஃபீல் த சேம். அதாவது சரத்குமார் என்ன ஃபீல் பண்றாரோ அது நமக்கு அப்படியே ரெசிப்ரோகேட் ஆகணும். ஏன்னா இந்த படத்துல ஒரு அல்சைமர்ஸ் வேற இருக்கு, டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் மறந்துடுறாரு. ஆனா அந்த மறக்கிற பாயிண்ட் வந்துட்டு எப்படி சொல்றது, அவர் படுற கஷ்டங்கள் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியல. இப்ப ராட்சசன்ல பாத்தீங்கன்னா அந்த விஷ்ணு விஷால் கேரக்டர் வந்து விசாரிக்கிறப்ப எங்கெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பிளாக் வருதோ அப்ப நமக்கே ஃபீல் ஆகும், இவன் இல்லையா, நான் இவன் தானே நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்ப அதே மாதிரிதான். ஆனா இந்த படத்துல வந்து அந்த மாதிரி ஒரு நோஷன் இல்லை நமக்கு. அவர் யாரையோ தேடிட்டு இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவனும் கொண்டு போட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ அது வந்து எங்கேயுமே அந்த லாஜிக் லூப் ஹோல்ஸ் வந்து சரியா அட்ரஸ் பண்ணாம விட்டாங்க அந்த படத்துல. இட்ஸ் மேஜர் டிராபேக். பட் எண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எண்டிங் வைஸ் அந்த சரத்குமார் கேரக்டர் வந்து எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சுட்டு பெர்மனண்டா ஒரு அல்சைமர் ஜோனுக்குள்ள போய் ஜோன் அவுட் ஆகுறதுன்னு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவரால் ஒரு இன்னுமே பெட்டரா பண்ணிருக்க வேண்டிய ஒரு படம். நல்ல ஒரு கான்செப்ட் ஆக்சுவலா. ஜான் 30 ரைஃபிள் கிளப் வந்து ஒரு நல்ல ஒரு சிம்பிளான ஸ்டோரி. இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஓவர் நெட் நடக்கிற ஒரு ஸ்டோரிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரியே ஒன்று ஜான்ரா படம் தான் இது. ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட், அது அது முடிகிற இடம் ரொம்ப பெருசு. அதாவது இப்போ அது சிம்பிள் ஒன்லைன் சொல்லணும்னா, ஒரு பையனும் பொண்ணும் வந்து லவ் பண்றாங்க. அந்த அந்த பொண்ணுகிட்ட இன்னொருத்த மிஸ்பிஹேவ் பண்றான் ஒரு இடத்துல வச்சு. அதனால அந்த ஹீரோ வந்து கோவப்பட்டு அந்த அந்த மிஸ்பிஹேவ் பண்றவன போட்டு தள்ளிட்டு அந்த ஹீரோயினையும் கூட்டிட்டு ஓடி வந்துடுறான். இவங்க 2 பேரும் டான்சர்ஸ் ஆக்சுவலா, ஓகேவா. ஓடி வந்து பார்த்தா இவங்க கொன்னாங்கல்ல, அந்த கொன்னவனோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெரிய கை. தே ஆர் சம் லோக்கல் மாஃபியா கைண்ட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இவங்களை தேடி வராங்க, இந்த 2 பேரையும் இந்த கப்பலை தேடி வராங்க. இந்த கப்பல் ஓடி போய் ஒரு இடத்துல வந்து தஞ்சம் புகுந்துடுறாங்க. அந்த இடம் தான் ரைஃபிள் கிளப். அந்த ரைஃபிள் கிளப் தே ஹேவ் அ லெகசி ஆஃப் ஜெனரேஷன்ஸ் ஹூ ஆர் வெல் ட்ரெயின்டு ஷூட்டர்ஸ், ஓகேவா. ஸோ அங்க போறாங்க, இந்த கேங்கு துரத்திட்டு வருது. இப்போ இந்த கேங்குக்கும் ரைஃபிள் கிளப்புக்கும் நடக்கிற சண்டை தான் இந்த கதை. கேட்கறதுக்கு இவ்வளவுதான் கதை. இந்த சண்டையோட இந்த படம் முடிஞ்சிடும். ஆனா அந்த சண்டையை இவங்க காட்சிப்படுத்தி இருந்த விதம் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன மாஸ் மொமெண்ட்ஸ் வச்சிருந்தது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி இவங்க என்ன பண்ண போறாங்க, இவங்க என்ன பண்ண போறாங்க, ஒரு தாத்தா இருப்பாங்க அவங்க என்ன பண்ண போறாங்க, ஒரு ஆன்டி மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பின்னாடியும் நமக்கு ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருந்துச்சு. இவங்க மொமெண்ட் எப்போ வரப்போகுது, இவங்க யாரை கொல்ல போறாங்க. ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ஐயோ இந்த நடக்கிற சண்டையில இவங்க செத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப எம்பத்தைஸ் பண்ண முடிஞ்சது அவங்களோட. நல்லா ஒரு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு 13-15 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்மளால எம்பத்தைஸ் பண்ண முடியாது. ஆனா அந்த அவங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்த அந்த மொமெண்ட்ல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இது பாக்குறப்ப அந்த தமிழ்ல வந்துட்டு முன்னாடி ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, சுயம்பரம்னு சொல்லிட்டு 24 ஹவர்ஸ்ல எடுத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கினஸ் ரெக்கார்டு உண்டு. அதே மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச எல்லா ஹீரோஸும் இதுல வருவாங்க, அந்த படத்துல வருவாங்க. அதே மாதிரி தான் ரைஃபிள் கிளப்லையும் நமக்கு பிடிச்சன்னு இல்லை, தெரிஞ்ச எல்லா மலையாள ஹீரோஸ் சைடு ஆர்டிஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த படத்துல இருப்பாங்க, இன்க்ளூடிங் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் எல்லாருமே. இவங்க எல்லாருமே ஒரு ஹோல் பேக்டா பாக்குறப்ப ஒரு மலையாளம் இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ ஃபைனலி ஜான் 31 பராசக்தி வந்து எனக்கு அஃப்கோர்ஸ் நம்ம சிவாஜி நடிச்சது அப்போ வந்த படம், பழைய படம் 1952 வந்த படம். ஸோ அந்த படத்தை வந்து பாக்குறப்ப இந்த படத்தோட தான் டிராவிடியன் ஐடியாலஜியே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு, ஒரு ஒரு ஃபேக்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதுல தான் கலைஞர் அப்புறம் இன்னும் நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு இந்த படத்துல இருந்தா ப்ளூம் ஆக ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி என்ன அந்த படத்துல இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த காலகட்டத்துக்கு ஏத்த படம் இல்லை, பட் அதுல நடக்கிற சில பிரச்சனைகள் இப்போ வரைக்குமே நடக்கதான் செய்யுது. பட் இருந்தாலும் அந்த பர்மால வந்துட்டு போர் நடக்கிறப்ப அங்க இருந்து தமிழர்கள் எப்படி தப்பிச்சு வந்தாங்க, அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, ஒரு ஃபேமிலி வந்து அந்த பர்மா போர்ல அவஸ்தப்பட்டு எப்படி உடஞ்சு போறாங்க, அவங்க எல்லாம் இந்தியாவுக்குள்ள எப்படி வந்து சேர்றாங்க, எந்த நிலைமையில வந்து சேர்றாங்க, அவங்க என்னென்ன இழப்புகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டிராகியா இருந்துச்சு படம். அஃப்கோர்ஸ் இது ஒரு 10-12 பாட்டோட வச்சு அங்கங்க ரொம்ப டிராகியா இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளால இந்த படத்தை கன்சீவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பாட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி அந்த சீன்ஸை மட்டும் நம்ம கன்சீவ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஒட்டுதல் இருக்காது, ஒரு சீனுக்கு இன்னொரு சீனுக்கு ஒட்டுதல் இருக்காது, லாஜிக் இருக்காது. ஆனா அந்த சீனுக்குள்ள அவங்க சொல்ல வர கருத்து சரியானதா இருக்கும். ஒரு 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 அநியாயம் நடக்கும், அதை ஹீரோ கொஸ்டின் பண்றது,
இல்லை ஒரு அநியாயம் நடக்கும், அதை பார்த்து அந்த ஹீரோவும் அந்த அநியாயத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணுறது, அண்ணன் தங்கச்சி பாசம், அப்பா பையன் பாசம், அண்ணன் தம்பி பாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலிக்கான ஒரு கனெக்டை வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி கடைசியில் எப்படி எல்லாரும் சேர்றாங்க, சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த காலத்தில் வந்த படங்களோட இந்த இந்த படம் வந்து ஒரு 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 லேட்ரல் வியூவில் இந்த படம் வந்திருக்குமே நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இந்த படத்தை அந்த காலத்து மக்கள் ரிசீவ் பண்ணியிருப்பாங்கன்றதே எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கு. இதுல வந்துட்டு பழைய படங்களை விட்டுறலாம். அந்த மந்த்ல ரிலீஸ் ஆகி அதுக்குள்ள நான் பார்த்த படங்கள்ல ஒரு டாப் 3 லிஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வில் பி அதோமுகம். அன்டவுட்டட்லி இந்த ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெஸ்ட் சர்வைவல் த்ரில்லர் பார்த்தது அந்த படத்துல தான். அதுல ரிவீல் பண்ற, நீங்க அந்த படம் பாருங்க, அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் ரிவீல் ஆகிற ட்விஸ்டோட மேக்னானிமசிட்டி இருக்குல்ல, அந்த அது உங்களுக்கு ஹிட் ஆச்சுன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிரும். செகண்ட் வுட் பி குடும்பஸ்தன். குடும்பஸ்தன் ஏன்னா இட் டிசர்வ்ஸ் அன் அப்ரிசியேஷன். எல்லாருமே பாராட்டின ஒரு படம், ஒரு கம்ப்ளீட் பேக்ட் என்டர்டெய்னர். இவ்வளோ கேரக்டர்ஸை வச்சு எங்கேயுமே போர் அடிக்காம ஒரு ஹரி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எங்கேயுமே நிற்காம சல்லுன்னு போயிட்டே இருக்கும். எங்கெங்க பாசஸ் இருக்குன்னா ஹீரோ எங்கெங்கெல்லாம் எமோட் ஆகுறாரோ அங்கே மட்டும் தான் அந்த சின்ன ட்ராக்ஸ் இருக்கும். ஆனால் அதுவுமே நம்மளை எமோட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அந்த எமோட் பண்ண வச்சது தான் இந்த படத்தோட சக்ஸஸ் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தட் வுட் பி ரேங்க் as 2 in my list. தேர்ட் எனக்கு என்ன சொல்ல தோறுதுன்னா காதலிக்க நேரமில்லை. ஏன்னா காதலிக்க நேரமில்லை வந்து ஒரு அஃப்கோர்ஸ் அந்த பாலிஷெட்டி படத்தோட தழுவலாக இருந்தாலுமே, தழுவல்னு எனக்கு தோணுது, அஃபிஷியலாக அது கிடையாது, இருந்தாலுமே எனக்கு அவங்க பேசின கருத்து ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணுற ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த வகையில் ஐ வுட் கிவ் இட் தேர்ட் ஸ்பாட். ஸோ யா, அந்த படம் வந்து டிசர்வ்ஸ் அன் அப்ரிசியேஷன். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு அவங்க அந்த அடாப்டபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படத்தை நீங்க போட்டு காமிச்சாலே தெரியும், உங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்க என்ன திங்க் பண்றாங்க அப்படின்ட்டு. யா, ஸோ மை டாப் 3 ஃபிலிம்ஸ் வேர் அதோமுகம், குடும்பஸ்தன் அண்ட் காதலிக்க நேரமில்லை. இது இந்த சீரீஸ்க்கு பேர் வந்து மை ஃபிலிம் டைரிஸ் அப்படின்னு வச்சுக்கலான் இருக்கேன். ஸோ எவ்ரி மந்த் நான் இந்த மாதிரி பார்க்குற படங்களோட கன்சாலிடேட்டட் வெர்ஷனா இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. என்னென்ன நான் என்னோட ஒரு மாதிரி ப்ரெசென்டபிளாக இந்த வீடியோ எப்படி கொடுக்குறது நான் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு நம்ம Feb 2025 நான் பார்த்த படங்களோட ஒரு கன்சாலிடேட்டட் வியூ வந்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் என்னோட லெட்டர் பாக்ஸ் லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டூ செக் அவுட் மை ப்ரொஃபைல் ஃபார் மை ரிவ்யூஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்ததுன்னா டூ கமெண்ட் ஆன் மை கமெண்ட் செக்ஷன். ஸோ அதை பொறுத்து நான் நெக்ஸ்ட் இந்த சீரிஸ் கண்டினியூ பண்ணுறதா வேண்டாங்கிறத டிசைட் பண்ணிக்கிறேன். பை கைஸ்.